அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நாமெல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம். அதிகமான மார்க் எடுத்துட்டோம். நம்ம கண்டிப்பா சிவி போவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆன்ஸர் கீ செக் பண்ணிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா, ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. இன்டர்வியூவும் நல்லா குடுப்பீங்க. 2ம் சேர்த்து நல்ல மார்க்கும் வரும். ஆனா, கடைசியா உங்களுக்கு உங்க பேர் பக்கத்துல இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவாங்க. இந்த மாரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாரி யார் யாருக்கு நடக்கும்? ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த காணொளி போடுறேன். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதனால ஏகப்பட்ட டீச்சர்ஸ், ஏகப்பட்ட புரொஃபசர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கோர்ட், கேஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஒரு கவர்ன்மென்ட் வேலையில பார்த்தீங்கன்னா, ஒரு இன்எலிஜிபிலிட்டி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இந்த இன்எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இந்த இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட்குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்லி நாம இந்த காணொலியில டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த காணொலி எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். அது இன்எலிஜிபிலிட்டில கொண்டு போய் சேரும். ஆனா அது நம்ம இப்போ தெரியாது. நம்ம சர்டிஃபிகேட் ரிவிஷன் போயிருவோம். இன்டர்வியூ போயிருவோம். நல்ல ஹோப்போட இருப்போம். நாம அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க போறோம்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வரும். நம்ம பேர் பக்கத்துல இன்எலிஜிபிலிட்டின்னு வரும். மத்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருவாங்க. நமக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம கோர்ட், கேஸ் அப்படின்னு சொல்லி சுத்த வேண்டியதான். ஸோ இது எதனால எந்தெந்த காரணத்தினால இது இன்எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க தெளிவா நம்ம குடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரில நம்மளுடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 55% இருக்கணும். மினிமம் பெர்சன்டேஜ் 55% இன் மாஸ்டர் டிகிரி எனி யூனிவர்சிட்டி. இதுதாங்க ஃபர்ஸ்ட் இன்எலிஜிபிலிட்டிக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் காரணமே இதுதான். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரில 50% குறைவாவோ, இல்ல 55% குறைவாவோ நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுடைய பேரு பக்கத்துல இன்எலிஜிபிலிட்டி வரும். சரி சார், சில பேருக்கு இங்க பாருங்க 5% ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. சில பேருக்கு 5% பொது பிரிவை விட்டுட்டு, மத்த பிரிவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல், பேக்வர்ட் கிளாஸஸ், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 5% ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. நீங்க 50% இருக்கலாம். நீங்க 49% இருந்தா கூட உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. நீங்க வேலை வாங்கவே முடியாது. நீங்க என்னதான் இன்டர்வியூ சிறப்பா பண்ணியிருந்தா கூட, நீங்க என்னதான் பேப்பர் 1, பேப்பர் 2ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்தா கூட, நீங்க தான் ஸ்டேட் ரேங்க் இருந்தா கூட, நீங்க மினிமம் மாஸ்டர் டிகிரில 49%ஓ இல்ல 45%ஓ இருந்தீங்கன்னா, உங்கள குவாலிஃபை பண்ணவே மாட்டாங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்கவே மாட்டாங்க. இது கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்குங்க. இது 1. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முக்கியமா நெட்டு, ஸ்லெட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் குடுக்குறேன். ஏன்னா இது நடந்திருக்கு. நிறைய புரொஃபசர்ஸ்க்கு, நிறைய டீச்சர்ஸ்க்குலாம் நடந்திருக்கு. ஏன்னா எய்டட் காலேஜ்ல போய் சேரும்போது, இந்த மாரி சிக்கல்கள் சில என்னுடைய நண்பர்களுக்கே வந்திருக்கு. ஸோ அத நம்ம இப்ப பார்த்துருவோம். ஏன்னா அவங்க எல்லாம் இன்எலிஜிபிலிட்டி பண்ணியிருக்காங்க. எய்டட் காலேஜ்ல கஷ்டப்பட்டு 5 வருஷம், 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு, கரெக்ட்டா அவங்க எம்ப்ளாய் பெர்மனன்ட் ஆகும்போது, பெர்மனன்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் நடக்கும்போது, இல்லப்பா நீ இன்எலிஜிபிலிட்டிப்பா அப்படின்னு சொன்னா, தலையில அப்படியே மண்ணு வாரி போட்ட மாரி இருக்கும். ஸோ ஏன் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, டபுள் டிகிரி பண்ணியிருப்பீங்க. சில பேர் டபுள் டிகிரி எம்ஏலயே டபுள் டிகிரி பண்ணியிருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நெட் கிளியர் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி இப்போ எம்ஏலயே ஏதாவது ஒரு டிகிரி நீங்க பண்றீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எம்ஏ இங்கிலீஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, எம்ஏ இங்கிலீஷ்க்கு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே நீங்க நெட் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஆனா தேர்வு நீங்க பார்த்தீங்கன்னா, எம்ஏ இங்கிலீஷ்க்கு எழுதியிருக்க மாட்டீங்க. வேற ஏதாவது எம்ஏ நீங்க டிகிரி படிச்சிருப்பீங்க. 2வது டிகிரி. அதுக்கு நீங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த தேர்வுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரஸ் நியூஸ் குடுத்தாங்க. யாரெல்லாம் டபுள் டிகிரி படிச்சு 2 சப்ஜெக்ட் யாரெல்லாம் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அதெல்லாம் ரிஜெக்ட் செய்யப்படும். ஒரே ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்க தேர்வு எழுதுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி அலர்ட் கொடுத்தாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. சில பேர் என்ன பண்ணிருப்பீங்க, டபுள் டிகிரி படிச்சிருப்பீங்க. முதல் டிகிரிக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நெட் கிளியர் பண்ணிருப்பீங்க. நான் தான் நெட் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி 2வது டிகிரியோடைய சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எழுதிருப்பீங்க. உங்களை சாலிடா ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2. 3வது பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஏ முடிக்கவே இல்லை. எம்ஏ நீங்க முடிக்கவே இல்லை. சரியா? எம்ஏ நீங்க முடிக்கவே இல்ல. செகண்ட் இயர்ல தான் நீங்க நெட்டுக்கு எலிஜிபிள். ஸோ செகண்ட் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க நெட்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஆனா எம்ஏ முடிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் இயரே நீங்க தொடர்ந்து தொண்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல முடியுது. ஆனா நீங்க ஜூனோடைய நெட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜூலைல தான் முடியுது. அப்போ ஜூலைக்கு அப்புறமா தான் நீங்க எலிஜிபிள் நெட்டுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜூனோடைய நெட் நீங்க எழுதி கிளியர் பண்ணிருப்பீங்க. அந்த ஜூனோடைய நெட் நீங்க எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா உங்களை ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஆக்கிடுவாங்க. இது 3. அடுத்து 4வது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைமல்டேனியஸா இப்போ பாத்தீங்கன்னா பிஏவும் எம்ஏவும் என்ன பண்ணிருப்பீங்கன்னா சைமல்டேனியஸா படிச்சிருப்பீங்க. சைமல்டேனியஸா வேற யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி சில டிகிரிகள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ சைமல்டேனியஸா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அப்போ கூட உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சில பேர் சைமல்டேனியஸா ஏன்னா பிஏ ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்ல, இன்னொரு சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா சைமல்டேனியஸா இது முடிக்கலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அதிகமான நமக்கு வேகன்சி இருக்கு, அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா சைமல்டேனியஸா ஒரு டிகிரி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நேரத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு டிகிரி மட்டும் தான் அவங்க காமிக்கணும் தவிர, நீங்க படிச்ச 2 டிகிரி 3 டிகிரி எடுத்துன்னு போய் நீங்க காமிச்சீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்ஏ டபுள் எம்ஏ நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வேற ஸ்ட்ரீம்ல நீங்க பண்றீங்கன்னா பரவாயில்ல.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க எக்கனாமிக்ஸ்ல எம்ஏ பண்றீங்க, சோசியாலஜில எம்ஏ பண்றீங்க. ஆனா நீங்க எக்கனாமிக்ஸ்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் உடைய சர்டிபிகேட் மட்டும் தான் காமிக்கணும் தவிர, நான் எம்ஏ சோசியாலஜி கூட பண்ணியிருக்கேன் அதே இயர்ல நீங்க காமிச்சீங்கன்னா ஈஸியா உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்க சோசியாலஜி டிகிரி நீங்க காமிக்கவே கூடாது. நீங்க எதுல நீங்க எக்ஸாம் எழுதிங்களோ அந்த டிகிரி மட்டும் தான் காமிக்கணும். இல்ல நான் அதிகமா படிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க போய் காமிச்சீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால அதுக்கப்புறமா ஈக்குவலன்ட். ஸோ சில டிகிரிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கேட்பாங்க. இப்போ எம்ஏ பிஏக்கும் எம்ஏக்கும் நீங்க ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலன்ட் கேட்பாங்க. ஸோ பிஏஎம்ஏக்கு அதிகமாக ஈக்குவலன்ஸ் வராது. மற்ற சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் யாரெல்லாம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பாட்னி பயாலஜி ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலன்ட் கேட்பாங்க. ஸோ ஈக்குவலன்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஏற்கனவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஈக்குவலன்ஸ் கேட்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ என்னுடைய சப்ஜெக்ட் கண்டிப்பா ஈக்குவலன்ட் கேட்பாங்க. ஏன்னா நான் மேஜர் எழுதிருக்கேன். என்னுடைய கிளாஸ் மேஜரா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே என்ன தெரியும் அது தெரிய வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இப்போ நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிச்சிருப்பீங்கன்னா அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு அந்த ஈக்குவலன்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ இல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு போய் அதை காமிக்கலாம். அப்போ நீங்க அதை காமிச்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா கரெக்டா நீங்க டீடைல்ஸ் காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஓகே பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலன்ட் நீங்க காமிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஈக்குவலன்ட் எடுத்துட்டு போக மாட்டீங்க. ஈக்குவலன்ட் எடுத்துட்டு போக மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அசால்ட்டா போவீங்க. ஆனா அவங்க செக் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க ஈக்குவலன்ட் சப்மிட் பண்ணலன்னா ஈக்குவலன்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்ட்ல வச்சிருவாங்க. அப்போ ஹோல்ட்ல வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போய் ஈக்குவலன்ட் எடுத்துட்டு போய் குத்தீங்கன்னா இல்ல இந்த ஈக்குவலன்ட் சரி கிடையாது. இந்த ஈக்குவலன்ட் இந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இந்த வருஷத்துக்கு அப்புறமா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதை கட்டி உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்பதான் பார்ப்பாங்க தவிர அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க பார்க்க மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் மத்த கவர்மெண்ட் எக்ஸாம் பிஜி அசிஸ்டன்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்ல பர்மனன்ட் எய்டட் காலேஜ்ல அவங்க வேலை செய்யும் போது பர்மனன்ட் ஆகும்போது இந்த மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் நடந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ வரைக்கும் பல வருஷமா அவங்க பர்மனன்ட் ஆகாம அப்படியே தொகுப்பூதியத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பாக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர் பண்ணீங்க. ஈக்குவலன்ட் டேரக்டா நீங்க வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டேரக்டா உங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலன்ட் அப்படின்னு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஈக்குவலன்ட் ஜிஓன்னு வச்சிருப்பாங்க. அந்த ஈக்குவலன்ட் ஜிஓ உங்களுடைய சப்ஜெக்ட் நிகராக நீங்க வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம். ஸோ இல்ல சார் என்னோட ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா ஜிஓ அந்த மேல யூனிவர்சிட்டியில இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியா நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் வாங்கணும். அது முன்கூட்டியே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்க சர்டிஃபிகேஷன் போடல, இன்னும் நமக்கு லிஸ்ட்டே போடல. ஸோ லிஸ்ட் போறதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் உண்டான ஈக்குவலன்ட் யூனிவர்சிட்டியில இல்ல, அதனால தனியா ஈக்குவலன்ட் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எந்த வித காசும் செலவு ஆகாது. நீங்க இது பண்ணிக்கலாம். ஆனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ஈக்குவலன்ட் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அலைய விடுவாங்க. அதிகமா நமக்கு செலவு ஆகும் ஈக்குவலன்ட் வாங்குறதுக்கு. ஸோ அதை மட்டும் வேற இருந்துக்குங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த கண்டிஷன் யாரெல்லாம் இருக்கோ ஸோ டபுள் டிகிரியா இருக்கட்டும், இந்த நெட் குவாலிஃபைட்லேயே இருக்கட்டும், இந்த செட் குவாலிஃபைட்ல இருக்கட்டும், ஸோ சைமல்டேனியஸா படிச்ச டிகிரியா இருக்கட்டும், ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் யாராவது சில பேர் பிஎஸ்டியுமே இருக்க மாட்டீங்க. ஆனால் பிஎஸ்டி அப்ளை பண்ணிருப்பீங்க. சார் தவறுதலா நான் பிஎஸ்டி போட்டு விட்டேன் சார் அப்ளிகேஷன்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க. அவங்களை ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அடுத்த கேள்வியே கிடையாது சார் நான் தவறெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பிஎஸ்சியும் போட்டீங்க ஆனா நீங்க பிஎஸ்சியும் கிடையாது. அவ்வளவுதான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி சில சில விஷயங்கள் சில பேர் பிஎஸ்சியும் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா பிஜி வரைக்கும் பிஎஸ்சியும் கேட்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா R to 12 வரைக்கும் தான் பிஎஸ்சியுமே அப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்போம். இதுவும் ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா போன வாட்டி நடந்த பிஜிடிஆர்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. வெறும் R to 12 மட்டும் பிஎஸ்சி வாங்கிட்டு போய் நம்ம அப்ளை பண்ணி பிஎஸ்சிஎம் கோட்டால நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ பிஎஸ்சியும் நம்ம சொன்னது கடைசி வரை 1ல இருந்து நம்ம பிஜி வரைக்கும் தானே பிஎஸ்சியும் சொன்னது. அப்போ பிஜி வரைக்கும் நீங்க பிஎஸ்சியும் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்களை ஈஸியா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா வேற வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ணுவாங்கன்னா இன்எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு பயப்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்களை மிரட்டுறதுக்காக இல்ல டிமோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. சில பேர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருப்பீங்க. ஆனா அப்ளிகேஷன்ல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஏன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் போட்ட அப்படிலாம் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. டேரக்டா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா பிஜிடிஆர்ல அப்படி நடந்திருக்கு. சில பேர் எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். ஸோ அவங்களுக்கு கோட்டா இருக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட்ல தான் செகண்டரி கிரேட் டீச்சரா இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன்ல நான் செகண்டரி கிரேட் டீச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஈஸியா டிஆர்பி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க. ஈஸியா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீ பிஎஸ்சி எஸ்ஜிடியே கிடையாது. அப்போ எதுக்கு எஸ்ஜிடி போட்ட சார் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் நான் செகண்ட் மார்க் வாங்கிட்டேன். இப்போ அது தவறுதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் அவ்வளோதான். அவங்க வேலைக்கெல்லாம் வர முடியாது. அடுத்த எக்ஸாம் எழுதி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அவேர் ஆகிக்கிங்க. ஸோ இந்த ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டேரக்டா கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டர் ரிலேட்டட் டு தி ஈக்குவலன்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஆர் அவைலபிள் இன் தி டீச்சர் ரிக்வயர்மெண்ட் போர்டு வெப்சைட்லயே அவைலபிள் இருக்கு. சில பேருக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஈக்குவலன்ட் வாங்கிட்டு வரணும். இந்த காப்பி டவுன்லோட் பண்ணி ஈக்குவலன்ட் வாங்கிட்டு வரணும். சில பேர் யூனிவர்சிட்டியே அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நீங்க ஈஸியா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் வில் பி ரிஜெக்டட் ஆஃப்டர் டியூ ப்ராசஸ். ஸோ அதனால டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஒழுங்கா சப்மிட் பண்ணலன்னா உங்களை ஈஸியா என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய சப்ஜெக்ட்ல சார் எனக்கு இந்த சப்ஜெக்ட் நான் ஈக்குவல் வாங்கணுமா நெட் நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி முடிச்சிருக்கேன் வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு உண்டான பதில நம்ம சொல்லுவோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.